மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு சேல்ஸ் பர்சன் அப்படின்னா அது நீங்கள் தான். வாழ்க்கையில் இதை விட டாப் சேல்ஸ் பர்சன் யாராவது இருக்காங்கன்னா அது யாரும் கிடையாது. மீனராசிக்காரர்கள் தான் த மோஸ்ட் டாப்பஸ்ட் சேல்ஸ் பர்சன் இன் த வேர்ல்டு. உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தை பார்க்க வைக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உயரத்தை தருகிறார். 10ஆம் இடம்னா சும்மா கிடையாது. ஸோ இந்த 10 சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் தொடர்பு, மீடியாவில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான புகழ் வந்து கிடைக்கும். காதல் வருகிறது. அந்த காதல் வருகிறதுனால இவர்கள் வெளிநாடு போகிறாங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் ராசியில் சனி வரும் பொழுது ஒரு அடிக்ஷன் கிரியேட் ஆகும். ராசியில் சனி வரக்கூடாது, வந்துட்டாருன்னா இடம் என்பது வம்பு, வழக்கு, வாதம் எல்லாம். அதில் சனி ராகு பகவான் வரும்பொழுது தேவையில்லாமல் ரோட்டில் போகிற கேஸெல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. பழைய கேஸெல்லாம் எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். வம்பு, வழக்கு, இதெல்லாம் பண்ணுவார். 12ஆம் இடம் என்பது அவ்வளவு மோசமான இடம். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனி பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. இது ராம்ஜி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி நேயர்கள் வந்து ராம்ஜி சாரோட கிளைண்ட் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை பேரும் இங்கதான் வந்து பாக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது, சாதகம் என்ன, மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன, எதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில ஒரு சேல்ஸ் பர்சன் அப்படின்னா அது நீங்க தான். வாழ்க்கையில இதை விட டாப் சேல்ஸ் பர்சன் யாராவது இருக்காங்கன்னா அது யாரும் கிடையாது. மீனராசிக்காரர்கள் தான் த மோஸ்ட் டாப்பஸ்ட் சேல்ஸ் பர்சன் இன் த வேர்ல்டு. காரணம் என்னன்னா, இவர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது சனி எதை கவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக தான் வந்திருக்கார். அதை பற்றி ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஜென்ம சனி வந்ததால் இவர்கள் வாழ்க்கை ஒன்றும் பெருசாக மாறிட போகிறதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இவர்கள் குருவனுடைய வீடை இவங்க வீட்டுக்கு தான் வர்றாரு சனி பகவான். ஸோ அதனால் இவர்கள் தான் சனி பகவானுக்கு அடைக்கலம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க கேரக்டராக சனி மாற போகிறார், குருவுடைய ஆள் மாதிரி மாற போகிறார். ஸோ அப்போ சனி 3, 7, 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி, உடன் பிறந்தவர்கள். அடுத்து 7ஆம் இடமாகப்பட்ட விவாகம், காதல், கல்யாணம் அதெல்லாம் பார்க்குறாரு. அடுத்து 10ஆம் பார்வை, அடி தூள். 10னா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மிதுனத்தை கனெக்ட் பண்ணேன், சிம்மத்தை கனெக்ட் பண்ணேன், தனுசை கனெக்ட் பண்ணேன், அடுத்து உங்களை கனெக்ட் பண்ணுறேன். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தோடு சனி கனெக்ட் பண்ணா அரசன் மாதிரி வச்சிருப்பார். அந்த மாதிரி வந்தாயா வந்தா திரும்ப மீண்டும் மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை எடுத்துக்க வரீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு மீண்டு போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை தடமாக அப்படி தலைகீழாக மறப்போகுது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தை பார்க்க வைக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உயரத்தை தருகிறார். 10ஆம் இடம்னா சும்மா கிடையாது. ஸோ இந்த 10 சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் தொடர்பு, மீடியாவில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான புகழ் என்பது கிடைக்கும். இன்னொன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒர்க்கஹாலிக்காக மாற்றிடுவார். இந்த விஷயம் மேடம் ஜென்ம சனி தான். திரும்பவும் சொல்கிறேன், ஜென்ம சனி தான். ஆனால் அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார்? 3, 7, 10 பார்க்கறதுனால ஒர்க்கு கொடுத்து பெண்ட் எடுப்பார். இவர் வேகத்துக்கு ஓடிட்டிங்கன்னா ஓடி போய் டார்கெட் அச்சீவ் பண்ணி கேள்வி கொடுத்துருவார். உனக்கு என்ன 50 லட்சம் தானே, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி ஓட வச்சு ஒரு 4 மாதத்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணி கேள்வி கொடுத்துருவார். இந்த வச்சுக்கோ, இப்போ கடை நடப்போம் கொடுத்துருவார். ஆனால் இவர் வேகத்துக்கு ஓட முடியலன்னா ஓடுற வரைக்கும் டெய்லி அடி விடும். ஓடுற வரைக்கும் எந்திரி
சனி கோர்ட்டில் மன்னிப்புங்கிறதே கிடையாது. யூனிட் டு ஒர்க் வேறு தெர் இஸ் நோ வே. அந்த மாதிரி பண்ணுவார். இது ஒன்று. ஆனால் இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்ன மேடம், 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது காதல் வருகிறது. அந்த காதல் வருகிறதுனால இவர்கள் வெளிநாடு போகிறாங்க, போன நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் ராசியில் சனி வரும் பொழுது ஒரு அடிக்ஷன் கிரியேட் ஆகும். ராசியில் சனி வரக்கூடாது, வந்துட்டாருன்னா அடிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த அடிக்ஷன் இவர்களை தீய பழக்கங்களுக்கு கொண்டு செல்லும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தீய பழக்கத்துலேருந்து வந்துட்டீங்க, விட்டுட்டீங்கன்னா திரும்ப அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ராசிநாதன் ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அடிக்ஷன் கிரியேட் பண்ணுவார். அப்போ யாராவது கொஞ்சம் இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கவங்கலாம் என்ன பண்ணணும், தயவு செஞ்சு அது பக்கம் போயிடாதீங்க. போனீங்கன்னா அவ்வளோதான், வரமாட்டீங்க. உங்களை எழுதி வச்சுக்கோங்க, வரமாட்டீங்க. காரணம் என்னென்னா சனி பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சும்மா விடமாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆல்கஹாலிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது நல்லது. அடிக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சில பேர் வந்து தீய பழக்கங்கள் வேறு இதெல்லாம் என்ன விஷயமான தீய பழக்கங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வந்துடுறது நல்லது. அதை புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, வேலையை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, வேறு எதையும் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மீனராசி நேயர்களில் நிறைய பேர் நான் கமெண்ட்ஸில் போடுறத பார்த்துருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை கோளாறு ஏற்படுது, அடிக்கடி நான் உடம்பு வந்து படுத்துடுறேன், இல்லை கண்ணு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் போடுறத பார்க்க முடியுது. எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு? காரணம் 12ஆம் இடத்து ராகு மேடம். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது 12 நான் ஏற்கனவே சொன்னேன், 12 டிஸ்டர்ப் ஆனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். 12ங்கிறது தூக்கம், அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா லைஃபே டிஸ்டர்ப் ஆயிடும். 12ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு வாதம் இதெல்லாம். அதில் சனி ராகு பகவான் வரும்பொழுது தேவையில்லாமல் ரோட்டில் போகிற கேஸெல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க, பழைய கேஸெல்லாம் எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். வம்பு வழக்கு இதெல்லாம் பண்ணுவார். 12ஆம் இடம் என்பது அவ்வளவு மோசமான இடம். அங்கே ராகு இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை கெடுக்கிறார். சனி பகவான் இன்னொன்று மீனராசிக்காரங்களுக்கு நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. 12 குடைவன், அது விரையாதிபதினு பேர். மீனம்ங்கிறது உயிர், அந்த உயிரின் 12ங்கிறது உயிர் விரயம்னு பேர். அந்த 12 குடைவன் அவன் போய் உடம்புல உட்காந்துருக்கும் போது நல்லதே பண்ண மாட்டான் ஹெல்த்துக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா உடம்ப டிப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பான், அதாவது ஸ்லீப்லெஸ் ஆகிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் பாசிட்டிவாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறவங்க பழிச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தை இன்னும் குடித்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறவங்க இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். படிக்கக்கூடிய இந்த மீனராசி பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உலக புகழ் பெறுவாங்க, சாம்பியன்லாம் ஆவாங்க. இந்த சதுரங்க சாம்பியன்லாம் ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க சாம்பியன் ஆகி வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்க, வெளிநாட்டுனால அங்கீகரிக்கப்படுவாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு அமையுமா? 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். மலேசியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிகளுக்கு இவங்க போவாங்க. பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களுக்கு போகிறது கஷ்டம். 7ஆம் இடம் என்பது புதனுடைய வீடுங்கிறதுனால நியரஸ்ட்டு இந்தியாவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இவங்க போவாங்க. துபாய்க்கு போகிறது, நியரஸ்ட்டு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போவாங்க. ஓகே, என்னுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி அமைய போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு அதுக்காக தானே வந்திருக்காரு சனி. சனி 10 தானே பார்க்குறாரு. 10ங்கிறது தொழில் தானே. தொழிலை தனி சனி பகவான் பார்க்கும்போது தொழில் பிரமாதமாக இருக்கும். தொழில் பிச்சுக்கிட்டு போகும். எதோ தொழிலில் ஓவராக போகிறது தான் ப்ராப்ளமே. இவங்க உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். தொழிலையே இன்வால்வ் ஆகி உடம்பு விட்டுறக்கூடாது. 10ஆம் இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட ரொம்ப அருமையான நேரம். சூப்பர் சார். கடன் பிரச்சனையால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், இந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு காரணம் என்னென்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இவர்கள் வந்து 3ஆம் இடம் முயற்சி, அதனால் இவர்களுக்கு வந்து முயற்சியை பார்க்கறதுனால கடன் தருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. தனிப்பட்ட பிராண்டாக இவங்க ஆகணும்னாலே பேசிக் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த தனிப்பட்ட பிராண்டாக ஆக முடியும். அந்த பேசிக் ப்ராப்ளம் கடன் பிரச்சனை இதுலேருந்து அவங்க வெளியே வந்ததுனால தான் அது போவாங்க. அதனால் டிஃபால்ட், அதனால் நிச்சயம் அவர்கள் கடனை அடைத்து விடுவார்கள். ஓகே, இந்த மீனராசி நேயர்கள் ஏதாவது ஒரு பிராயச்சித்தமோ பரிகாரமோ செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? இவர்கள் சிம்மராசிக்கு சற்றும் குழந்தவர்கள் அல்ல. எந்நேரமும் சனி காலிலே விழுந்து கிடக்கணும், வேறு வழியே கிடையாது. சனியே பிடிச்சிட்டு இருக்கணும். பொலிச்சலூர் போங்க, அகத்தீஸ்வரர் கோயில் போய் இங்கே குரோம்பேட்டு சென்னையில் இருக்கிற சனீஸ்வரனை பாருங்கள், அல்லது நாமக்கல் ஆஞ்சநேயரை பாருங்கள். அது அப்படி இல்லைன்னா சனி பகவானுக்குரிய பிரீத்தியாக கருதப்படக்கூடிய குச்சனூர் மாதிரி போங்க, அல்லது வந்து திருநள்ளாறு போங்க. சனி பகவானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சனிக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவர்களுக்கு நல்லது. இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 100க்கு 90 மார்க். 90 மார்க் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அருமை. மீனராசிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் பாதகமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி மேடம். நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்தில் நடக்கக்கூடிய யாகங்களில் ஹோமங்களில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்கே இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சென்னையில்
போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வந்து வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.